ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல MS PPT பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வேர்ட் கிளாஸஸ் பார்த்தோம், அடுத்து எக்ஸல் கிளாஸஸ் பார்த்தோம். ஸோ இப்போ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ பிபிடினா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ இது ப்ரெசன்டேஷன்னு சொல்லுவாங்க, பிபிடி சொல்லுவாங்க, பவர் பாயிண்ட் சொல்லுவாங்க, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இல்லை ஸ்லைட் ஷோ, இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கு பிபிடிக்கு. ஓகேவா, ஷார்ட்டா பிபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல கிளாஸ் 1 பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் 1ல என்ன டாபிக் பார்க்க போறேன்னா, வாட் இஸ் MS PPT. ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்னா என்ன, தென் ஃபீச்சர்ஸ், அதனோட ஃபீச்சர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு, அடுத்தது டூல்ஸ் பார். ஸோ என்னென்ன டூல்ஸ் எல்லாம் பிபிடியில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது ஹவு டு ஓப்பன் ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனை எப்படி ஓப்பன் பண்ணுறது நம்மளோட சிஸ்டத்துல இருந்து அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், மைக்ரோசாஃப்ட் பிபிடியோட இன்ட்ரடக்ஷன். ஸோ பிபிடினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இஸ் கிரேட் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். ஸோ என்ன சாஃப்ட்வேர்னா இது ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். ஓகேங்களா. டிசைன்டு பை மைக்ரோசாஃப்ட். ஸோ இதை யார் டிசைன் பண்ணாங்கன்னா மைக்ரோசாஃப்ட். வேர்டு எக்ஸல் மாதிரி தான் பவர் பாயிண்ட்டும் மைக்ரோசாஃப்ட் தான் இதை வந்து டிசைன் பண்ணாங்க. ஓகேங்களா. சம்டைம்ஸ் அப்ரிவேட்டட் ஆஸ் பிபிடி. ஸோ நான் சொல்லியிருக்கேன்ல, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை தான் பிபிடின்னு சொல்லுவாங்க. PowerPoint is well utilized to create a slideshow of valuable information through chart and images for presentation. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம்னா, ஸ்லைட் ஷோ மூலயமா ஒவ்வொரு ஸ்லைடாக வந்து நம்ம காமிச்சு தான் நம்மளோட இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து சார்ட்டு, இமேஜ், ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஸ்லைட் ஷோவை ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கன்வே பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவ் டூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பிபிடி தான். ஓகேங்களா. ஸோ மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவ் டூல் எதுனா பிபிடி மூலயமா ஈஸியாக கன்வே பண்ணலாம். நம்ம எப்படி வேர்டை வந்து டாக்குமெண்ட்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி எக்ஸல் வந்து ஷீட்ஸ்ன்னு சொல்லுவோமோ, ஸோ இங்கே பிபிடியில் வந்து ஸ்லைடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ வேர்ட்னா டாக்குமெண்ட், எக்ஸல்னா ஷீட்டு, ஒர்க் ஷீட், ஒர்க் புக் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அதே பிபிடினா ஸ்லைட்ஸ். ஓகேங்களா. ஸ்லைடு, ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பிபிடியோட ஃபர்ஸ்ட் நேம், இது இன்வெர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதுக்கு வச்ச நேம் வந்து ப்ரெசென்டர். ஓகேங்களா. அதுக்கப்புறமா தான் இதுக்கு பிபிடின்னு வச்சாங்க. இதை யாரு கிரியேட் பண்ணாங்கன்னா, டென்னிஸ் ஆஸ்டின் அண்ட் தாமஸ் ருத்கின், இவங்க தான் இந்த பிபிடியை கண்டுபிடிச்சாங்க. இது வந்து 1987ல லான்ச் பண்ணாங்க. பிபிடி வந்து 1987ல லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் பிபிடி. ஸோ பிபிடின்றது நமக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இது எங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில், இல்லை ஒரு கான்ஃபரன்ஸில், இல்லை ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து இப்போ நமக்கு கிளாஸே நடத்துகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைட் போட்டு காமிச்சுட்டா நடத்தும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பவர் பாயிண்ட் யூஸ் ஆகுது. எதெல்லாம் ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணுறதுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் பிபிடி யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதனோட ஃபீச்சர்ஸ், இது எந்த மாதிரியெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, கஸ்டமைசிங் கலர் ஸ்கீம். ஸோ இதில் யூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க டிஃபால்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. ஆடிங் அனிமேஷன். ஸோ இதில் ப்ரெசன்டேஷனில் வந்து நம்ம அனிமேஷன், டிரான்சிஷன் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட்டிங் அண்ட் ஆடிங் டேபிள்ஸும் இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆடிங் இமேஜஸ், சார்ட், இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஆடிங் அண்ட் மேனேஜிங் ஹைப்பர் லிங்க்ஸ். ஸோ இதில் ஹைப்பர் லிங்க்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து கிரியேட்டிங் அண்ட் இம்போர்ட்டிங் சார்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சார்ட் வந்து கிரியேட், இம்போர்ட் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு இலுஸ்ட்ரேஷனில் நம்ம என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணோமோ அது எல்லாமே இதுலேயும் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதனோட டூல்ஸ் பார் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் குவிக் ஆக்சஸ் பார். ஓகேங்களா. ஸோ குவிக் ஆக்சஸ் பார். ஸோ குவிக் ஆக்சஸ் பார் பாருங்க, இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இது வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் எப்படி காமிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை எப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தது டூல் பார்.
ஸோ இந்த டூல் பாரில் ஃபஸ்ட்டு குவிக் அக்சஸ் பார் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் குவிக் அக்சஸ் பார் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம பவர் பாயிண்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பவர் பாயிண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். டு ஓப்பன் பிபிடி. ஸோ பிபிடி ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஸ்டெப் 1 ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007 பிபிடி அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட்ன்றது இந்த மாதிரி பட்டன் தான் ஸ்டார்ட் பட்டன். நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த கார்னரில் உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும் அண்ட் கீழே வந்து ஆல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்கும். அதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007 கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் நார்மலாக வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்னு இங்கே வந்து கிளிக் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து விண்டோஸ் 10, 11 இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க. ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னாவே இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் 2007 அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நம்மளோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட். ஸோ இதில் இந்த மாதிரி ஒயிட் ஷீட் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் ஸ்லைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் ஸ்லைடு. ஸோ அது இங்கே இருக்கு பாருங்க, இது டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ இந்த ஸ்லைடை தான் இங்கே நம்ம எத்தனை ஸ்லைடு ஓப்பன் பண்ணுறோமோ அது எல்லாம் இந்த நேவிகேஷனில் காமிக்கும். நீங்கள் அடுத்த ஸ்லைடு வேணும்னா இங்கே நியூ ஸ்லைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டெம்ப்ளேட் வேணுனாலையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ ஸ்லைட்லேயும் அதுதான் இருக்கும். லேஅவுட்ஸ்னு இருக்குது பாருங்கள், இந்த லேஅவுட்ஸ்லேயும் அதுதான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டைப் பண்ணணும்னா இங்கே கிளிக்குன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன வேணாலையும் டைப் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணி என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து பிளாங்காக ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பிளாங்காக ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இதில் எப்படி டைப் பண்ணுறது, இந்த மாதிரி கிளிக் பண்ணி டைப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எப்படி டைப் பண்ணுறதுன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஏ போட்டு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல இப்படி வச்சு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் மறுபடியும் கீழே அடுத்த லைன் டைப் பண்ணணும்னா மறுபடியும் அதே டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணி டைப் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் ஸ்டார்ட்ல டைப் பிபிடி இன் சர்ச் பாக்ஸ். ஸோ இந்த ஸ்டார்ட்டுக்கு பக்கத்துலேயே சர்ச் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் பிபிடி இல்லை பவர் இந்த மாதிரி ஷார்ட்டாக ஏதாவது கொடுத்தீங்கன்னாவே ஸோ அது ரிலேட்டடாக வேர்டு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். அதில் இப்படி கிளிக் பண்ணியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது டபுள் கிளிக் ஆன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் 2007 ஐகான் இன் யுவர் டெஸ்க்டாப். ஸோ இது எல்லாமே இல்லைனாலும் உங்கள் டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி பவர் பாயிண்டோட ஐக்கான் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டெப் 4 ஸ்டார்ட்ல பின் டு ஸ்டார்ட் மைக்ரோசாஃப்ட் பிபிடி. ஸோ இந்த ஸ்டார்ட்லேயே இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கு பேர் டாஸ்க் பார்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை பின் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கர்சர் வைக்கும் போது இங்கே ஒரு ஸ்லைட் ஷோ இருக்கும். ஸோ நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கிறதுல இந்த ஸ்லைட் ஷோ தான் இது. ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கிறத இங்கே சின்ன ஒரு டாட் மூலிமா உங்களுக்கு காமிக்குது ஓகேங்களா. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிபிடி ஓப்பன் பண்ணுற ஸ்டெப்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு குவிக் அக்சஸ் பார். ஸோ இந்த இடத்துல மேலே டாப்பில் லெஃப்ட் கார்னரில் இருக்கும், இதுதான் குவிக் அக்சஸ் பார். ஸோ குவிக் அக்சஸ் பார்னா என்னென்னா, நம்ம குவிக்காக ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வைக்கிறது தான் இந்த கீஸ் எல்லாம் ஓகேவா. ஸோ நான் இப்போ ஸ்லைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு அடிக்கடி சேவ் பண்ணணும், இல்லை டேபிள் கிரியேட் பண்ணணும், இல்லை ஸ்பெல் செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீ நான் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா அது எனக்கு ரிப்பீட்டடாக தேவைன்னும் போது இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே வச்சோம்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஆப்ஷனாக போயிட்டு அந்த கீயை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன கீ இருக்குன்னு பாருங்கள். சேவ், Ctrl+S சேவ், இதுதான் சேவோட சிம்பிள். ஸோ சேவ் எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா நம்ம
நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சேவை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லைப்ரரிஸ்குள்ளே போகும். ஸோ அது அங்கே எந்த இடத்துல நமக்கு சேவ் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபைல் நேமில் நீங்கள் ஏதோ ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ கிளாஸ் 1.1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதில் பாருங்கள் சேவ் அஸ் டைப்பு. ஸோ நமக்கு பவர் பாயிண்டோட எக்ஸ்டென்ஷன் என்னன்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா .pptx இதுதான் பவர் பாயிண்டோட ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த சேவ் அஸ் டைப்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. எனக்கு ஜஸ்ட் ஸ்லைட் ஷோ மாதிரி மட்டும் வேணும் அப்படின்னா PPS கொடுத்தா போதும். இது எப்படி இருக்குன்னா நீங்கள் PPTX கொடுக்கும்போது இந்த எடிட் ஆப்ஷன் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து இப்போ எப்படி நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி பிபிடியில் இருக்கும். நீங்கள் PPS பவர் பாயிண்ட் 97 to 2003 ஷோ அந்த கொடுத்தீங்கன்னா இந்த எடிட் டூல் இல்லாமல் ஜஸ்ட் ஸ்லைட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். இதே உங்களுக்கு டெம்ப்ளேட் மட்டும் வேணும் அப்படின்னா .pot அது மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ நீங்கள் அந்த மெத்தடில் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக பவர் பாயிண்ட்டை சேவ் பண்ணுறதே .pptxல தான் சேவ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபைலை சேவ் பண்ணோடனே உங்கள் ஃபைலோட நேம் இங்கே வந்துடும். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா டைட்டில் பார். டைட்டில் பாரில் நீங்கள் கொடுக்குற டைட்டில் இருக்கும். நம்ம டைட்டில் கொடுக்காததுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக ப்ரெசன்டேஷன் அப்படின்ற பேரில் இருக்கும். டைட்டில் கொடுத்த அப்புறம் டைட்டில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டைட்டில் பார். அடுத்தது அது பக்கத்தில் இருக்க ஆரோ மார்க் இல்லை, அது வந்து Ctrl+Z அண்டு Ctrl+Z. ஸோ அண்டுனா என்னன்னா, ஸோ நான் இப்போ ஒரு விஷயம் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு அண்டு கொடுக்குறேன். ஸோ அண்டு கொடுத்த அப்புறம் என்னன்னா லாஸ்ட்டாக நான் என்ன டைப் பண்ணணும், இது ஃபர்ஸ்ட் லைனில் டைப் பண்ணேன், செகண்ட் லைனில் ஒன்று டைப் பண்ணேன் இல்லையா, அது போயிடுச்சு. ஸோ அண்டுன்றது நம்ம லாஸ்ட்டாக என்ன ஒரு ஆக்ஷன் பண்ணோமோ அது நமக்கு இரேஸ் ஆகிடும். அடுத்தது அது பக்கத்தில் இன்னொரு ஆரோ இருக்கு, அது என்னன்னா ரீடு Ctrl+Y. ஸோ இந்த ரீடு கிளிக் பண்ணுற பாருங்க, நம்ம என்ன அண்டு கொடுத்து நம்ம வந்து அதை எரேஸ் பண்ணோமோ அது ரீடு கொடுத்து நம்ம மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அண்டுன்றது நம்ம லாஸ்ட்டாக என்ன ஆக்ஷன் பண்ணோமோ அதை இரேஸ் பண்ணுற மாதிரி, ரீடுன்றது நம்ம அண்டு கொடுத்து என்ன இரேஸ் பண்ணோமோ அது கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் அண்டு ரீடு. இதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற கீஸ், அதனால வந்து இங்கே குயிக் அக்சஸ் பாரில் வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நமக்கு நிறைய கீ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, ஸோ இது பேர் வந்து கஸ்டமைஸ்டு குயிக் அக்சஸ் டூல் பார். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு எது நமக்கு கஸ்டமைஸ் வேணும், இப்போ ஸ்பெல் அடிக்கடி நான் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பெல்லிங் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ மறுபடியும் வேண்டான்னா, ஸோ இது எனக்கு மறுபடியும் வேண்டான்னா மறுபடியும் அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிக் மார்க் இருக்கிறதுல இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் குயிக் அக்சஸ் பார். அடுத்தது MS ஆஃபீஸ் பட்டன். ஓகேங்களா? ஸோ MS ஆஃபீஸ் பட்டன் அதுக்கு கீழேயே இருக்கு பாருங்க. நம்ம அடிக்கடி நிறைய விஷயம் யூஸ் பண்ணுவோம், நியூ, சேவஸ் இந்த மாதிரி பிரிண்ட்டு. ஸோ அதிகமாக மெயினாக யூஸ் பண்ணுற டூல்ஸ் ஆப்ஷன் வந்து இந்த MS ஆஃபீஸ் பட்டனில் தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நியூனா என்னென்னா நியூவாக ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணுறது. ஸோ நான் இது ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நியூவாக ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்துருச்சு. இதில் வந்து டெம்ப்ளேட்ஸ்ன்றது என்னென்னா, நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஸ்லைட் பண்ண போகிறீங்கன்னா அது டிஃபால்ட்டாக சம் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் கொடுத்து எடிட் மட்டும் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளைனாகவே நான் இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறேன்னா இந்த blank ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இங்கே கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நியூவாக ஒன்று பாருங்கள். அடுத்த ஷீட் ப்ரெசன்டேஷன், இது வந்து நம்ம சேவ் பண்ணாதது, அதனால ப்ரெசன்டேஷன் 6ன்னு வந்திருக்கு. நம்ம இது 6வது ஸ்லைடாக ஓப்பன் பண்ணுறோன்னு அர்த்தம். இந்த ஸ்லைட் பாருங்க, நமக்கு டிஃபால்ட்டாக நமக்கு நியூவாக ஓப்பன் பண்ணும்போது எதில் இருக்கும்னா டைட்டில் ஸ்லைடில் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வேணுனா தான் வேறு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். நம்ம டிஃபால்ட்டாக பிளாங்காக கொடுத்து ஒன்று நியூவாக ஓப்பன் பண்ணோம்னா இந்த டைட்டில் ஸ்லைடுன்ற லேஅவுட்டில் தான் நம்மளோட பிபிடி இருக்கும். ஸோ இதுதான் நியூ. அடுத்தது ஓப்பன். ஸோ ஓப்பனுக்கு ஷார்ட்கட் Ctrl+O. ஸோ இந்த ஓப்பனில் என்ன இருக்குன்னா, லைப்ரரிக்கு போயிட்டு நம்ம பிபிடியில் ஏதாவது செஞ்சு வச்சுருந்தோம்னா அதை ஓப்பன் கொடுத்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா?
அது இங்கே ரைட்டில் பாருங்கள் ரீசன்ட் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ நம்ம ரீசெண்டாக என்னென்ன பிபிடியில் செஞ்சு வச்சுருக்கோமோ அது எல்லாம் இங்கே விசிபிள் ஆகும். ஸோ நம்ம கிளிக் பண்ணி இங்கே பின் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது சேவ். நான் ஆல்ரெடி சேவ் சொல்லியிருக்கேன். Ctrl+S நம்ம டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறது. அடுத்தது சேவ் ஆஸ். சேவ் ஆஸோட ஷார்ட்கட் F12. ஸோ இந்த சேவ் ஆஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஸோ நான் இப்போ என்னோட ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். இதே லொக்கேஷனில் வேற நேமில் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை வேற ஒரு லொக்கேஷனில் இதே ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். இல்லை நான் எக்ஸ்டென்ஷன் சொன்னேன் இல்லையா, நான் பிபிடியில் சேவ் பண்ணேன், ஆனால் எனக்கு பவர் பாயிண்ட் ஷோலையும் ஒரு காப்பி வேணும்னா சேவ் ஆஸ் கொடுத்து அதே இடத்துல பவர் பாயிண்ட் ஷோலையும் ஒன்று காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரே ஃபைல் தான், டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட் நேமில் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா காப்பீஸ் மாதிரி ஒரே ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் சேவ் ஆஸ். அடுத்தது பிரிண்ட். ஸோ இது Ctrl+P பிரிண்ட். இந்த பிரிண்ட்ல 3 டைப் இருக்கு. பிரிண்ட், குயிக் பிரிண்ட், பிரிண்ட் ப்ரிவ்யூ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பார்க்கலாம். Ctrl+P இதனோட ஷார்ட்கட். ஸோ பிரிண்ட் கொடுத்தோன்னே நமக்கு பிரிண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க பிரிண்டரோட நேம்ஸ் இருக்கும். ஸோ என்ன நேம்னா பிரிண்டரோட டைப், அதாவது அதனோட நேம், அது என்ன டைப்பு. ஸோ இதனால பிரிண்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அடுத்தது ஆல் அப்படின்னா என்னன்னா எல்லா ஸ்லைடுமே நீங்க பிரிண்ட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. ஸோ நீங்க எல்லா ஸ்லைடுமே பிரிண்ட் பண்றதா இருந்தா ஆல் கொடுங்க. இல்லை நான் கரண்டா இப்போ செலக்ட் பண்ணிங்கிற ஷீட் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா கரண்ட் ஸ்லைடு. இல்லை நானே செலக்ஷனாக கொடுக்குறேன்னா செலக்ஷன். நம்பர் ஆஃப் காப்பீஸில் ஒரு அந்த ஸ்லைடு நீங்கள் எத்தனை காப்பீஸ் வந்து காப்பி பண்ண போகிறீங்க, ஜெராக்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே நம்பர் ஆஃப் காப்பீஸில் கொடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே ஸ்லைட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் 10 ஸ்லைடு இருக்குது, அதில் எனக்கு குறிப்பிட்ட வந்து இப்போ செகண்ட் ஸ்லைடு வேணும், 5th ஸ்லைடு வேணும், 7th ஸ்லைடு வேணும் அப்படின்னா இங்கே 2, 7, 5 அந்த மாதிரி எது வேணுமோ அது கமா கொடுத்து போட்டுக்கலாம். இல்லை ஒரு 10 ஸ்லைடில் 2 to 5, 7 to 9 மட்டும் வேணும்னா 2-5, 7-9 இந்த மாதிரி போட்டு அந்த ஷீட் மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஏன் உங்களால் எழுத முடியாதுன்னா ஒன்று தவிர எழுத முடியாது, ஏன்னா இங்கே உங்ககிட்ட இருக்கிறது ஒரு ஸ்லைடு தான். ஓகேங்களா. ஸோ உங்ககிட்ட எத்தனை ஸ்லைடு இருக்கோ அத்தனை நம்பர் மட்டும் தான் நம்மளால டைப் பண்ண முடியும். அடுத்தது பிரிண்ட் வாட். இதில் வந்து ஸ்லைடு. ஸோ நம்ம இப்போ ஸ்லைடை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம், அதனால ஸ்லைடு. சப்போஸ் நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா, நோட் பேஜஸ் மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது அவுட்லைன் மட்டும் நீங்கள் வந்து வியூ பண்ண பார்க்கணுன்னா அவுட்லைனு, ஸோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதுலேயே ஹேண்ட் அவுட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹேண்ட் அவுட்ஸ்னால் என்னென்னா பாருங்கள், இதுதான் ஹேண்ட் அவுட்ஸ். ஒரே ஷீட்டில் நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகிற அந்த ஒரு ஷீட்லேயே எத்தனை ஸ்லைடு வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஸ்லைட் பர் பேஜில் இப்போ நான் 2 ஸ்லைட் கொடுக்குறேன், ஒரு ஸ்லைடு 2 ஸ்லைட் கொடுக்குறேன் பாருங்கள், மேலே கீழே ஒரே பேப்பரில் 2 ஸ்லைடு, அதே 4 ஸ்லைடுனா இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி எத்தனை ஸ்லைட் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இது ஹரிசாண்டலாக வேணா ஹரிசாண்டல், இல்லை வெர்டிக்கலாக வேணா வெர்டிக்கலாகவும் கொடுத்துக்கலாம். அடுத்தது கலர். இந்த கலரில் நம்ம கலரில் பிரிண்ட் பண்ண போகிறோமா, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டா, இல்லை கிரே ஸ்டைலியா, எது வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரேம் ஸ்லைட்னா இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ், ஒரு ஸ்லைடை தான் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேம்குள்ளே, அதாவது இந்த ஷீட்குள்ளே வந்து ஸ்லைடு இருக்கிற மாதிரி. ஸ்கேல் டு ஃபிட் பேப்பர்னா அந்த நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகிற பேப்பருக்குள்ளேயே அந்த ஸ்லைட் வந்து அடங்குற மாதிரி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது கொடுத்து நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். ஸோ இந்த பிரிண்ட் எப்படி நமக்கு வரும் அப்படின்றத ப்ரிவியூவில் போய் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரிவியூ கிளிக் பண்ணோடனே நமக்கு பாருங்கள் ப்ரிவியூ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதில் பிரிண்ட்னா அப்படியே பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட் வந்துடும். இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா ஹெட்டர் ஃபூட்டர் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹெட்டர் ஃபூட்டர் எப்படின்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு டேட் வேணா டேட் அண்ட் டைம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டேட்டில் வந்து 2 இருக்குது, அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலி ஃபிக்ஸ்டு. ஸோ நீங்கள் ஃபிக்ஸ்டு கொடுத்து ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா எப்போ நீங்கள் வந்து இது பிரிண்ட் எடுத்தாலே அந்த நீங்கள் என்ன டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அப்டேட் ஆட்டோமேட்டிக்கல்னா நீங்கள் இன்னைக்கு பிரிண்ட் எடுத்தால் இன்னைக்கு டேட்டோட வரும், நாளைக்கு பிரிண்ட் எடுத்தால் நாளைக்கு டேட்டோட வரும். ஸோ என்னைக்கு பிரிண்ட் எடுக்கிறீங்களோ அந்த டேட்டோட வரலாம். இந்த ஃபார்மட்டும் வேணால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது ஹெட்டர். ஹெட்டரில் இங்கே மேலே இருக்குது பாருங்கள், இந்த ப்ரிவியூவில் தெரியும் டேட்டு ஹெட்டர். ஹெட்டரில் ஏதாவது நீங்கள் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம், பேஜ் நம்பர் கொடுத்துக்கலாம். ஃபூட்டர் அதே மாதிரி ஃபூட்டர்ன்றது கீழே, பேஜ் நம்பர் ஃபூட்டரும் கீழே வரும். ஸோ இங்கே ஃபூட்டரில் ஏதோ ஒரு ஃபூட்டர் நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு
அப்ளை டு ஆல்னா எல்லா ஷீட்டுக்கும் நீங்கள் எத்தனை ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை ஷீட் வரும். சப்போஸ் இங்கே நிறைய ஷீட் கொடுத்துட்டு அப்ளை டு ஆல் அந்த மாதிரி 2-3 ஆப்ஷன் வரும். அப்ளை மட்டும்னா கரண்ட் ஸ்லைடுக்கு மட்டும் வரும். அப்ளை டு ஆல்னா எல்லா ஸ்லைடுக்கும் வரும். ஸோ இந்த இடத்துல நோட்ஸ் அண்ட் ஹேண்ட் அவுட்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து நான் ஹேண்ட் அவுட்ஸ் கொடுக்கல ஸ்லைடாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்லைடில் போயிட்டு இதே மாதிரி நீங்கள் ஹெட்டர் ஃபுட்டர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ஹெட்டரு, டேட்டு, பேஜ் நம்பர், ஃபூட்டர் எல்லாமே வந்துச்சு. ஸோ இந்த ஹேண்ட் அவுட்ஸில் டைட்டில் மட்டும் வராது. ஹெட்டர், ஃபூட்டர், டேட்டு எல்லாமே வரும், டைட்டில் மட்டும் வராது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷன்னா என்னென்னா ஓரியன்டேஷன் 2 டைப், போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப்பு. ஸோ இதில் போர்ட்ரேட்னா நம்ம ஷீட்டு பாருங்கள், இப்போ A4 ஷீட்டெல்லாம் இருக்குல்ல, நம்ம நார்மலாக நோட் புக்கில் வைக்கிற ஷீட்டு. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஹைட்டு பெருசாக இருக்கும், வித்து கம்மியாக இருக்கும். அதே லேண்ட்ஸ்கேப்னா அந்த பேப்பரே அப்படியே திருப்பி பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஹைட் வந்துடும், வித்து மேலே வந்துடும். ஸோ இதில் வித்து அதிகமாக இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போவுமே ஷீட்டை வந்து போர்ட்ரேட் மாடலில் தான் வச்சுப்போம். ஸோ நம்ம இதுலேயும் போர்ட்ரேட் மாடலே வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஜூம். ஸோ இந்த ஷீட்டை இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்ம மவுஸ் கர்சர் வந்து ஜூமில் தான் இருக்கும். ஸோ இதை வேணும் அப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே ஃபிட்டு விண்டோனா உங்களுக்கு விண்டோக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டாக இருக்கும். ஸோ ஜூம் வேணாலே பண்ணிக்கலாம், இல்லை ஃபிட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ், ப்ரீவியஸ் பேஜ்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு அடுத்து ஏதாவது ஸ்லைட்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் பேஜுக்கு நீங்கள் அதையும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் பேஜையும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்ச அப்புறம் நம்ம பிரிண்ட் ஓகேனா பிரிண்டட் கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது பிரிண்ட் ப்ரிவியூ வந்து இதை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், இந்த இன்டூ மார்க்கை கொடுத்து. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஜூம். ஜூம்னா இப்போ பாருங்க நம்ம கர்சரே ஜூம் அந்த இதில் தான் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பேஜ் வந்து அப்படியே ஜூம் ஆகும், நம்ம அப்படியே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி பழைய பேஜ்க்கே வந்துடும். ஸோ நம்ம இப்படி ஜூமில் இருக்கும் போது நமக்கு மறுபடியும் நம்ம விண்டோக்கு ஃபிட்டாக வேணும்னா இந்த ஃபிட்டு விண்டோ கொடுத்தீங்கன்னா நம்ம விண்டோக்கு ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் ப்ரிவியூவில் நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பேஜுக்கு போகும். அடுத்தடுத்த பேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் பேஜும் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் நம்ம பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். தென் பிரிண்ட் ப்ரிவியூவை இந்த க்ளோஸ் பட்டன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பிரிண்ட் ப்ரிவியூ க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருக்குன்றது. ஸோ இங்கேயே இருக்கு பாருங்க, இது ஓப்பன் பண்ணாலும் இந்த பிரிண்ட் ப்ரிவியூவும் அந்த பிரிண்ட் ப்ரிவியூவும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட்னா நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஆப்ஷனில் கொடுத்து பிரிண்ட் எடுக்கிறது. பிரிண்ட் ப்ரிவியூனா பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷீட் எப்படி இருக்குன்னு ஒரு ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ இது எதுவுமே வேணாம், நான் பிரிண்ட் கொடுத்தோன்னே எனக்கு ஷீட்டில் டைரெக்டாக பிரிண்ட் ஆகிடும் அப்படின்னா குவிக் பிரிண்ட் அதுக்கு பேர். ஸோ இந்த குவிக் பிரிண்ட் கொடுத்தோன்னே சப்போஸ் பிரிண்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவைலபிளாக இருந்தால் உடனே அப்படியே பிரிண்டட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்க தேவையில்லை, அதுவே வந்து இருக்கிற டிஃபால்ட் ஆப்ஷன் எடுத்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது ப்ரிப்பேர். ஸோ இந்த ப்ரிப்பேரில் பாருங்கள், இந்த ப்ரிப்பேர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்களா, மோஸ்ட்லி செக்யூரிட்டி பர்பஸ், உங்கள் ஷீட்டோட உங்கள் ஸ்லைடோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் தேவையான ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஏதாவது கீவேர்ட் கொடுத்துருந்தீங்க, டைட்டில் இல்லை ஏதாவது ஆத்தர் நீ மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கறதுக்காகவும். ஸோ இந்த என்கிரிப்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா என்னென்னா பாஸ்வேர்ட் போட்டு செக்யூர்டாக வச்சுக்கிறது. உங்கள் ப்ரெசன்டேஷனை வந்து பாஸ்வேர்ட் போட்டு செக்யூர்டாக வச்சுக்கலாம். ரிட்டன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்லைட் வந்து ஓப்பன் ஆகும். இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட்னா இப்போ ஏதாவது ஒரு டேட்டா உள்ள ஒரு ஹிடன் டேட்டா மாதிரி எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ யூஸ் ஆகிறதா இந்த இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது சிக்னேச்சர். அது மாதிரின்னு எப்படின்னா ஸோ நீங்கள் வந்து சைன் போட்ட அப்புறம் இந்த ஃபைலை வந்து யாருமே மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுத்து நீங்கள் சைன் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பர்மிஷன்னா சம் பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ நீங்கள் இதுக்கு பாஸ்வேர்ட் செக்யூர் போட்டு வச்சுக்கிட்டாலும் சில பேர் அக்சஸ் பண்ணுற மாதிரி மட்டும் அந்த பாஸ்வேர்ட் சொல்லி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதா இந்த ப்ரிப்பேர். அடுத்தது சென்ட். ஸோ சென்டுன்னும் போது நீங்கள் ரெடி பண்ண இந்த ஸ்லைட்ஸை வந்து இமெயில் மூலயமாவோ ஃபேக்ஸ் மூலயமாவோ யாருக்காவது சென்ட் பண்ணுறதா இருந்தால் அப்படியே இமெயில் கொடுத்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் போட்டு சென்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேக்ஸ் நம்பர் கொடுத்து ஃபேக்ஸு சென்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது பப்ளிஷ். ஸோ இந்த பப்ளிஷ்ல எப்படின்னா, ஸோ நீங்கள் ரெடி பண்ணுற ஸ்லைட் வந்து இந்த வெப் அப்ளிகேஷனில், ஸோ வேறு ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படின்னா இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில், ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அதில் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி உங்கள் ஸ்லைட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்டூ மார்க்கு, ஸோ இதை கொடுத்தீங்கனாலே க்ளோஸ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இங்க எக்ஸிட் பவர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை கொடுத்தீங்கனாலே உங்க ஸ்லைடு வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 3 மெத்தட்ல நம்ம பவர் பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். ஓகேங்களா. மொத்தம் 3 மெத்தட் இருக்கு பவர் பாயிண்ட்டை க்ளோஸ் பண்றது. ஸோ அடுத்தது ஸ்டேட்டஸ் பார். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பார் வந்து இந்த இடத்துல பாருங்க, பாட்டம் லெஃப்ட் கார்னர்ல இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா, ஸ்லைடு 1 of 1 அப்படின்னா முதல் ஸ்லைடில் நம்ம இருப்போம். மொத்தமாகவே இருக்கிறது ஒரு ஸ்லைடில், அதில் 1வது ஸ்லைடில் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2-3 ஸ்லைடு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த செகண்ட் ஸ்லைடை நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படின்னா என்னென்னா 2 of 4. ஸோ மொத்தம் நமக்கு 4 ஸ்லைடு இருக்குது, அதில் 2வது ஸ்லைடில் நம்ம இருக்கோம் அப்படின்ற மீனிங். அடுத்தது ஆஃபீஸ் தீம். ஸோ இந்த தீம்ன்றது எங்கே யூஸ் ஆகும்னா, ஸோ இந்த டிசைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நிறைய நமக்கு தீம்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த தீம் ஆப்ஷன் என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நேம் வரும். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ இந்த தீம் கொடுக்குற பாருங்க. ஸோ இந்த தீமோட பேர் வந்து மீடியன். ஸோ இதனால மீடியன் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன தீம் கொடுக்குறோமோ இந்த தீம் ஸ்டைலோட நேம் இங்கே வரும். ஸோ இது எல்லாமே ஸ்டேட்டஸ்னா இப்போ என்னோட ஸ்லைடு என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ், எந்த ஸ்லைடில் இருக்குது, என்ன டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இதெல்லாம் பார்க்கக்கூடியதான் இந்த ஸ்டேட்டஸ் பார். ஸோ அடுத்தது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து லாங்குவேஜ். ஸோ நம்ம என்ன லாங்குவேஜ் இப்போ இதில் டைப் பண்ண போகிறோம், ஸோ நம்ம என்ன லாங்குவேஜில் டைப் பண்ண போகிறோம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் யுனைடெட் ஸ்டேட்ஸில் டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி, அதாவது இந்த ஸ்லைடோட ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்டேட்டஸ், என்ன ஸ்டேட்டஸோ அதை பார்க்கறது தான் இந்த ஸ்டேட்டஸ் பார். அடுத்தது ஜூம் பார். ஓகேங்களா. ஸோ ஜூம் பார்ன்றது இந்த இடத்துல பாட்டம்ல ரைட் கார்னர்ல இருக்கும். ஸோ இந்த ஜூம் பார்ன்றது என்ன மீனிங்னா, இந்த ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்லைடை வந்து ஜூம் பண்ணி பார்க்கறது. ஸோ இங்க இருக்கு பார்த்தீங்களா இந்த ஜூம் பாயிண்டர், இதை அப்படியே மூவ் பண்ணீங்கன்னா ப்ளஸ் பக்கம், இந்த ப்ளஸ் பக்கம் மூவ் பண்ணீங்கன்னா ஜூம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மைனஸ் பக்கம் மூவ் பண்ணீங்கன்னா ஜூம் சைஸ் கம்மியாகும். ஸோ இதனோட மினிமம் ஜூம் சைஸ் வந்து 10%, மேக்ஸிமம் ஜூம் பர்சன்டேஜ் வந்து 400%. ஓகேங்களா. ஸோ ஜூம் இன் வந்து 400, ஜூம் அவுட் வந்து 10%. இதனோட நார்மல் மீடியம் அப்படின்னா என்னன்னா 100%. 100% கொடுத்தீங்கன்னா 100% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைட் வந்து இதுதான் வந்து நார்மல் ஸ்லைட். ஓகேங்களா. நார்மல் ஸ்லைட் ஜூம் ஆப்ஷன், நம்ம ஃபிட் ஆப்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 100%. ஓகேங்களா. ஸோ இது பக்கத்தில் இருக்கிறது வந்து வியூ ஆப்ஷன். ஸோ நம்ம இந்த வந்து ஸ்லைடை எப்படியெல்லாம் வியூ பண்ணலான்னு, ஸோ நம்ம வந்து இது வியூ டேப் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்தது ஸ்க்ரோல் பார். ஸோ ஸ்க்ரோல் பார்ல 2 டைப் ஆஃப் ஸ்க்ரோல் பார் இருக்கு, ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார், வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார். ஓகேங்களா. ஸோ ஸ்க்ரோல் பார்ன்றது ஒன்றும் இல்லை, ஸோ இதுதான் நாங்கள் அப் அண்ட் டவுன், இங்கே உங்களோட ஸ்லைடை வந்து அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிக்கிறீங்க இல்லையா, மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறதா ஸ்க்ரோல் பார். ஸோ இப்படி மேலே கீழே மூவ் பண்ணுறதுக்கு பேர் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார். அதே இப்படி கீழே ஸ்க்ரோல் பார் இருந்துச்சுன்னா அது வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார். 2 டைப் ஆஃப் ஸ்க்ரோல் பார் இருக்கு. ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் ஆகுறது இந்த ஸ்க்ரோல் பார். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரோல் பார் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஸோ அடுத்தது ரிப்பன் பார். ஓகேங்களா. ஸோ ரிப்பன் பார் நம்ம ப்ரெசன்டேஷன்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார் எதுனா ரிப்பன் பார். ஸோ இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ நீளமா. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த ப்ளூ கலர்ல இந்த பார் ஃபுல்லாக. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரிப்பன் பார். இதில் மொத்தம் 7 டேப்ஸ் இருக்கு. ஹோம் டேப், இன்சர்ட், டிசைன், அனிமேஷன், ஸ்லைடு, ரிவ்யூ, வியூ, மொத்தம் 7 டேப்ஸ் இருக்கு. 7 டேப்ஸ் தான் வந்து ரிப்பன் பார்ல இருக்குது. ஓகேங்களா. ஸோ டேப்ல என்னன்னா குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேர்ந்தது தான் டேப். ஸோ அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த ஹோம் டேபை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள பாருங்க கிளிப் போர்ட், ஸ்லைட், ஃபாண்ட்,
பேராகிராஃப், டிராயிங், எடிட்டிங் அப்படின்னு 6 குரூப்பா இருக்கு. இந்த 6 குரூப்புக்குள்ளேயும் சம் எலமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆப்ஷன் சேர்ந்தது தான் ஒரு டேப். ஓகேங்களா? ஸோ ஹோம் டேப்குள்ள இத்தனை குரூப் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரிப்பன் பார். ரொம்ப ரொம்ப மெயின் பார். நமக்கு இருக்கிற எல்லா ஆப்ஷனும், ப்ரெசன்டேஷன் இருக்க எல்லா ஆப்ஷனும் இந்த ரிப்பன் பார்ல தான் இருக்கும். அடுத்தது டைட்டில் பார். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க டைட்டில் பார்னா இங்க மேல இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன டைட்டில் கொடுக்க போறோமோ அந்த டைட்டில் இங்க இருக்கும். ஸோ டைட்டில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரெசன்டேஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீ இதுல வந்து ப்ரெசன்டேஷன் 6ன்னு இருக்குன்னா என்ன மீனிங்னா நம்ம 6ஆவதா நியூ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி 5 ஃபைல் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணாம கூட இருந்திருக்கலாம். ஸோ இப்போ நம்ம 6ஆவது ஃபைலா இன்னைக்கு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் 1 2 3ங்கிறது டிஃபால்ட்டா இருக்கிற நேம். நம்ம ஏதாவது சேவ் கொடுக்கும்போது ஒரு டைட்டில் ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து இங்க சேவ் ஆகும். ஸோ இது வந்து டைட்டில் பார். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன டூல் பார் பார்த்தோம்? குயிக் ஆக்சஸ் பார், எம்எஸ் ஆஃபீஸ் பட்டன், டைட்டில் பார், ரிப்பன் பார், ஸ்க்ரோல் பார், ஜூம் பார், ஸ்டேட்டஸ் பார். இது எல்லா பாரும் நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ல இப்போ பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் 1 by 1 ஒவ்வொரு டூல் பாரும் யூஸ் பண்ணி அதுல இருக்க ஆப்ஷனு, ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போதான் உங்களுக்கு கண்டினியூஸா ப்ராக்டிஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்லைட் புதுசா ஓப்பன் பண்ணி அதுல ஏதாவது டைப் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.